2026 இன்னும் 2-3 மாசத்துல வர போகுது. போகுது. இந்த வருடத்துல ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் அப்படின்னு யார சொல்லுவீங்க ஐயா? 26ல நீங்க எந்த துறையில கேக்குறீங்க? அரசியல் துறையிலையும் அரசியல் வேணாம், அரசியல் தவிர பாக்கி எல்லாம் கேளுங்க. இசைத்துறையில சொல்லுங்க. இசைத்துறையில சிக்கில் ஜொலிக்க போறாரு. சிறப்புங்க ஐயா. என்ன ஐயா சிக்கில் யாருன்னு தான் சொல்லு, அவர் நான் பேர் கூட சொல்ல மாட்டேன். சினிமா துறையிலங்க ஐயா. சினிமா துறையில எந்த நட்சத்திரங்கள் ஜொலிக்கும்? அப்புறம் இங்க வந்து இசை பெரிய எங்கள் கர்நாடிக் மியூசிக்கே ஒரு பெரிய அசட்னு சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க பாட்டியிலேருந்து எல்லாரும் எனக்கு பழக்கம். எங்கள் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலிலாம் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கம். 3 தலைமுறை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் வந்திருக்காங்க. பெரிய பெரிய நபர்கள்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய உடன்பிறவா சகோதரர் ஜோதிடர், மாபெரும் ஜோதிடர் செல்வி அவர்லாம் வந்திருக்காரு. எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய விஐபிஸு, எல்லாருமே பெரிய பிரபலங்கள், இசையமைப்பாளர், சினிமாத்துறை, ஆன்மீகத்துறை. இப்போ எனக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம ஆதீனம் அவர் கையால் வந்து ஹிஸ் ஹோலினஸ் கையால் எனக்கு இந்த ஒரு விருது கிடச்சது இன்றைக்கி நான் வந்து அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப சிவபக்தர்கள். சிவன் தான் எங்களுக்கு ரொம்ப இதுவான தெய்வம். அதனால் அவர் கையால் எனக்கு இந்த விருது கிடச்சது எனக்கு வந்து அது ஒரு பாக்கியம். இன்றைக்கி இந்த விழாவுக்கு எனக்கு அழைப்பு விடுத்து என்னை இங்கே அழைச்சி எனக்கு ஒரு விருது கொடுத்து கலாட்டா டிவைனுடைய இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்கே விருது கொடுத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிறைய விழாக்கள்லாம் நடத்துங்க. நிச்சயமாக ஐயா. முடிச்சிடலாங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்காக எல்இடியில் ஒரு சில விஷயங்கள் வரப்போகுது. தீபிகா, அரிகேசநல்லூர் ஐயா கிட்டையும் கூப்பிட்டு வந்துட்டேன். கல்யாணமாலை மோகன் ஐயா அவனுடைய பார்வையும் உங்க மேல விழுந்துருச்சு. கண்டிப்பா பிறக்கக்கூடிய வருஷம் உங்களுக்கு திருமண வைபவத்தை கொடுக்கட்டும். வாங்க நம்ம அங்க போயிடலாம்.